ஹாங்காங்கில் 31 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. 4 பேர் உயிரிழப்பு. சிக்கியுள்ள மேலும் பலரை மீட்கும் பணிகள் தீவிரம். $7,280 கோடி மதிப்பில் அரிய வகை காந்தத்தை உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். புனே மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்துக்கும் அனுமதி. டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் கடுமையான காற்று மாசு. தூசி படலத்தால் சுவாசிக்க சிரமத்திற்கு ஆளாகும் மக்கள். டெல்லியில் நிலவும் காற்று மாசுவால் நடைபயிற்சிக்கு கூட செல்ல முடியவில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேதனை. தன்னை போன்ற எளிமையான பின்னணி கொண்டவர்களும் பிரதமராக உயர முடிவதற்கு அரசமைப்பு சட்டத்தின் வலிமையே காரணம். அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டதன் 76வது ஆண்டு விழாவையொட்டி பிரதமர் மோடி கடிதம். அரசமைப்பு சட்ட கடமைகளை நிறைவேற்ற மக்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். தங்களுக்கு விதிக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட கடமைகளை நிறைவேற்றினீர்களா என காங்கிரஸ் பதில் கேள்வி. அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தை தீவிரவாத மாநிலம் என திமிரெடுத்து பேசுகிறார் ஆளுநர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான், தீவிரவாத போக்கு நிலவும் கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையாம். எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்களாம். இப்படி எல்லாம் அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர். ஈரோட்டில் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் சிலையை திறந்து வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டால் மக்கள் பயனடைந்துள்ளதாக மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்வர். அந்தியூர் அருகே 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அணை அமைக்கப்படும் என அறிவிப்பு. அந்தியூர் அருகே உள்ள தோணிமடுவு பள்ளத்தின் குறுக்கே 4 கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை அமைக்கப்படும். ஈரோடு மாவட்டம் சித்தோடு பால் பண்ணையில் பால்வள தந்தை பரமசிவன் சிலை திறப்பு. சிலையை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தென்காசி விபத்தில் தாயை இழந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அரசு பணி வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இல்லத்திற்கு நேரில் சென்று பணி ஆணையை வழங்கினார் ஆட்சியர். எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். உண்மையான விவசாயியாக இருந்தால் பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருக்க வேண்டியதுதானே என்றும் கேள்வி. இப்போ விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி. ஈரப்பதம் தளவு தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க. பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயம் இருந்தா என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கணும் பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா? ஈரோட்டில் தன்னை பற்றி முதல்வர் புலம்பி இருப்பதாக எடப்பாடி கே. பழனிசாமி சாடல். எல்லாவற்றையும் தாம் தான் செய்ய வேண்டும் என்றால் முதல்வர் எதற்கு என கேள்வி.
கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர் விவரங்களை கணக்கெடுத்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன். தலைமைச் செயலகம் சென்று சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் செங்கோட்டையன். சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக தலைவர் விஜயை சந்தித்து 1 மணி நேரம் ஆலோசனை. புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி விஜயின் சாலை வளத்திற்கு அனுமதி கேட்டு மனு. முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்த தாவேகவினர். தாய்லாந்தில் வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 33ஆக அதிகரிப்பு. வெள்ளத்தில் மூழ்கிய கார்கள், சாலைகளில் படகு போக்குவரத்து. மலாக்கா ஜலசந்தி அருகே சென்யார் புயல் உருவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சுமத்ரா தீவு பகுதியில் கரையை கடக்கும் என கணிப்பு. சென்யார் புயலால் இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் அதிகனமழை. பெருவெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 10க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக தகவல். தமிழகத்தில் இன்றும் 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் கனமழை. நாளை 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தஞ்சை, திருவாரூர், நாகையில் வெள்ளிக்கிழமை மிக கனமழை பெய்யும். காரைக்காலிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் நவம்பர் 29ஆம் தேதி அதி கனமழை பெய்யும். காரைக்கால், புதுச்சேரியிலும் அதி கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட். சென்னையில் நவம்பர் 29ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். மேலும் 8 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தொடரும் கனமழை எச்சரிக்கை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் பிரகாரங்களில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதி. கனமழையால் திருவாரூர் வலங்கைமான் பகுதியில் 1000 ஏக்கர் பயிர்கள் பாதிப்பு. வேர்கள் அழுகும் அபாயம் இருப்பதால் விவசாயிகள் கவலை. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நாளை ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. இந்திய பங்குச் சந்தைகளில் அமோக ஏற்றம். ஒரே நாளில் 1022 புள்ளிகள் அதிகரித்த சென்செக்ஸ்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 94,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு கிராம் வெள்ளி 176 ரூபாய்க்கு விற்பனை. தென்காசியில் 4500 ரூபாயை கடந்த 1 கிலோ மல்லிகை பூ விலை. சபரிமலை சீசன் முகூர்த்த நாளால் தேனியில் 3000 ரூபாயாக உயர்ந்த மல்லிகை பூ விலை. நெல்லை பழையப்பேட்டையில் திருட வந்த இடத்தில் கடிதம் எழுதி வைத்த நபர். வீட்டில் பணம் இல்லை, கண்காணிப்பு கேமரா எதற்கு என கேள்வி. நாடு முழுவதும் 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கம். இறந்தவர்கள் எண்கள் நீக்கப்பட்டதாகவும் அவை வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாது என்றும் ஆதார் ஆணையம் அறிவிப்பு. மும்பையில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 உயிர்கள் பறிபோனதன் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. நினைவிடத்தில் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அஞ்சலி. சத்தீஸ்கரில் 19 பெண்கள் உட்பட 28 மாவோயிஸ்டுகள் சரணடைந்தனர். மறுவாழ்வுக்காக 89 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு, மரக்கன்றுகளுடன் வரவேற்பு. இந்தியாவில் மின்சார வாகன விற்பனை அதிவேக உயர்வு. 2025 11 மாதங்களில் 20 லட்சம் வாகனங்கள் விற்பனை. தட்சிண கன்னடாவில் கோலாகலமாக நடந்த சம்பா சஷ்டி திருவிழா. தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. வான்கோழிகளுக்கு மன்னிப்பு வழங்கிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். 162 ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருந்து வரும் பாரம்பரியம். I just want to tell you this, very important. You are hereby unconditionally pardoned. கிர்கிஸ்தான் நாட்டிற்கு சென்ற ரஷ்ய அதிபர் புதின். கழுகுகள், நாய்கள், குதிரைகள் கொண்டு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க கோரி மெக்சிகோ நாட்டில் பேரணி. தினசரி 10 பெண்கள் கொல்லப்படுவதால் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசை வலியுறுத்தி முழக்கம். இந்தியாவுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்க அணி. கவுஹாத்தி டெஸ்டில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. சாம்பியன்ஸ் கோப்பை, ஆசிய கோப்பைகளை தனது பயிற்சியின் கீழ் தானே இந்தியா வென்றது. கடந்த கால வெற்றிகளை மறந்துவிட்டு பேசுவது ஏன் என தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் காட்டம். பெண்களுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறைகளை தடுக்கும் ஐநாவின் இயக்கத்தில் இணைந்தார் சமந்தா. டிஜிட்டல் வன்முறைகள் பெண்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பதாக கருத்து.